சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் எம்டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைவான கட்டணம், தரமான கல்வி, 100% வேலை வாய்ப்பு உறுதி. உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மதுரவாயில். இந்த வழக்குக்கு பின்னணியில் யாராக இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் விசாரித்தால்தான் தனுஷினுடைய உயிருக்கு உத்தரவாகும். தனுஷ் தொடர்ந்து கடத்தப்படுவதற்காக தொடர்ந்து ஒரு குழு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. காவல்துறை நீங்கள் அசராக்காருக்குடைய கட்டுப்பாட்டில் வந்தங்காட்டிக்கு தான் இவ்வளோ வேகம். இல்லை அந்த வழக்கை யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தெரிஞ்சு அவர் எஸ்ஐ யாரை கையை காமிக்கிறாரு? ஐயாவை கையை காமிக்கிறாரு. ஏடிஜிபி ஜெயராவ். இந்த ஆட்கள் 4 பேர் இந்த யாரை கையை காமிக்கிறாங்க? ஜெகன்மூர்த்தியை கையை காமிக்கிறாங்க. அப்போது காவல்துறையை காப்பாற்றுறோம். நேராக டிஜிபிகிட்ட போகிறாரு, எனக்கு தெரியாமல் டிரைவர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்ட்டு முடிஞ்சு போச்சான். சரி, ஜெகன்மூர்த்தி தான் அந்த பையனை கடத்துறதுக்கு ஆரம்பித்தாரா? போலீஸ் போனால் கட்சி தொண்டர்கள் வந்துடுறாங்க. கூட்டம், சண்டை, தள்ளு முழுக்கம், போலீஸுக்கு குவிக்கப்படுகிறது. மகேஸ்வரி அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி. இந்த மாதிரி அந்த கடத்தல் வேலைக்கு மூளை. அவர் நேரடியெல்லாம் மூர்த்தியார் எங்களுக்கு எதுவும் பண்ணலை, ஜெகன்மூர்த்தியார் எதுவும் பண்ணலைன்ற மாதிரி தானே அந்த பையன் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்போ இந்த போன 4 பேர் போலீஸு ஜீப்பில் போன 4 பேர் யார் அனுப்புனாங்க? மானத்திலிருந்து குதிச்சானா? அப்புறம் இதுக்கு போலீஸு ஜெகன்மூர்த்தி வீட்டில் போலீஸ் குவிக்கப்பட்டது. இப்போ காவல்துறை பல தப்பான வேலைகள் தான் செய்தான். உங்கள் வீட்டுக்கு போனால் என் வீட்டுக்கு வந்துடுமா? இப்போ அந்த பையனும் அந்த தாயாரும் மிரட்டப்பட்டார். மிரட்டப்பட்டு அவர்கள் இந்த தனுஷுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இல்லையா குடியிருக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆட்களை ஏடிஜிபி லைனில் இருக்கார், எம்எல்ஏ இருக்கார், 500 கோடி பணம் இருக்குது. இத்தனையும் எதிர்க்கக்கூடிய வலு யாருக்கு இல்லை? தனுஷுக்கு. நீதிமன்றம் தான் இருக்குது. மிரட்டப்பட்டு தான் இப்போ பேசியிருக்காரு. எல்லாம் அந்த அம்மா பேசுகிறது, தனுஷ் பேசி எல்லாமே மிரட்டப்பட்டு தான். உயர்நீதிமன்றம் இப்போ என்ன சொல்லுகிறதுனா, நீ நேராக வந்து சரண்டர் ஆகு, இல்லைன்னா ரிமாண்டு இருக்கு. ஏன்? அப்போ நீதிமன்றத்துக்கு அரசு தரப்பு கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் நீதிபதி சொல்கிறார். அப்போ ஆவணங்கள் தப்பா இல்லை காவல்துறை உயர் அதிகாரி நீதிமன்றத்துக்கு கொடுத்தது தப்பா? இப்போ எல்லாத்துக்கும் பின்னாடி சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் 2 நாட்களே குற்றச்சாட்டு வளம் வந்துகிட்டு இருக்கு. பூவே ஜெகன்மூர்த்தியார் மேலே இளைஞன் கடத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வளம் வந்துட்டே இருக்கு. இதோட உண்மைத்தன்மை என்ன சார்? இதில் இப்பொழுது நீதிமன்றம் 2:30 மணிக்குள் கோர்ட்டு முடிவதற்குள் நீதிமன்றத்தில் அவர் சரணடையணும். ஆமாம். இல்லை என்றால் காவல்துறை கைது செய்து கொள்ளலாம். இப்படி ஒரு உயர் நீதிமன்றமே ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. இதனுடைய பின்னணி என்னன்னா, தேனியைச் சேர்ந்த ஒரு பெண், சென்னையைச் சேர்ந்த தனுஷ், 2 பேரும் சமூக வலைதளங்களில் காதல் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ஒரு பெரிய வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்த பெண். ஒரு 500 கோடி ரூபா அந்த பொண்ணுக்கு ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, நிலம். 500 கோடி. ஆமாம். அந்த பெண் இந்த தனுஷோடு பதிவு திருமணம் செய்து கொண்டு இங்கே சென்னையில் இருக்குது. இதை பிரிப்பதற்காக பல முயற்சி செய்து அவங்க அப்பா வனராஜன், மாமா மணிகண்ட சிறையில் கிடக்கிறாங்க. அப்போ பல முயற்சி தோல்வி. அதன் பிறகு மகேஸ்வரி அந்த மாதிரி காவல்துறையில் பணியாற்றி இப்பொழுது பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு காவல்துறை ஒரு அதிகாரி. இந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த குடும்பத்தில் 50 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு எப்படியாவது நான் பொண்ணை பிரித்து கூட்டி கொண்டு வந்து வருகிறேன். இல்லை அந்த அம்மா ஒரு லாபி பண்ணுது. என்ன லாபின்னா, இப்போ ஆயுதப்படை ஏடிஜிபி ஜெயராம் அவருடைய ஓட்டுநர் எஸ்ஐ செந்தில்குமார், இவர் காவல்துறைக்கு சொந்தமான ஜீப். இதில் ஒரு 5 இளைஞர்கள்
வந்து தனுஷை தேடுகிறார்கள். தனுஷு உடைய தாயார், தனுஷனுடைய சகோதரன் அவங்க அந்த வீட்டில் இருக்காங்க. அப்போது எங்கே எங்கே உன்னுடைய மகன்? இந்த வந்த இளைஞர்கள் பூரா எப்படி ஆட்கள் கேட்டீங்கன்னா காவல்துறை அல்ல, எல்லாம் வந்து கடுக்கம் போட்டிருக்கான். கடுக்கம் போட்டதோடு மட்டும் இல்லாமல் இப்போ இந்த காலிஃப்ளவர் கட்டிங், இந்த புள்ளிங்கோ அந்த கோஷ்டி காவல்துறை வண்டியில். அப்போ மக்களுக்கு சந்தேகம் வருது. உடனே காவல்துறைக்கு தகவல் போகுது, வந்து இப்போ இந்த பையனை கடத்திட்டு போகிறாங்கன்னு. அப்போ இந்த தகவல் யாருக்கு போனால் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாருக்கு போகுது. நீங்கள் அஸ்ராகாருக்குனால காவல்துறையை அலர்ட் ஆயிரும், யாராக இருந்தால் செக்யூர் பண்ண. காவல்துறை வாகனங்களையும் சோதனை செய், அதில் யார் இருந்தாலும் கைது செய். அப்போ இந்த கடத்தப்பட்ட தனுஷுடைய தம்பியோடு காவல்துறை எஸ்ஐ செந்தில்குமார் இந்த 4 ஆட்கள் கைது செய்யப்பட்டார். அவர் எஸ்ஐ யாரை கையை காமிக்கிறாரு? ஐயாவை கையை காமிக்கிறார், ஏடிஜிபி ஜெயராவ். இந்த ஆட்கள் 4 பேர் இந்த யாரை கையை காமிக்கிறாங்க? ஜெகன்மூர்த்தியை கையை காமிக்கிறாங்க. அப்போது காவல்துறையை காப்பாற்றுறோம். நேராக டிஜிபிகிட்ட போகிறாரு, எனக்கு தெரியாமல் டிரைவர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்ட்டார். முடிஞ்சு போச்சா? எனக்கு தெரியாமல் என்னோட டிரைவர் எடுத்துகிட்டு போயிட்டார், முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இங்கே 5 பேர் யாரை காமிக்கிறாங்க? ஜெகன்மூர்த்தியை காமிக்கிறாங்க. சரி, ஜெகன்மூர்த்தி தான் அந்த பையனை கடத்துறதுக்கு ஆள் அனுப்பிச்சாரா? ரைட், அவரை விசாரணைக்கு கூட்டிகிட்டு வா. எங்கே இருக்கார்? வீட்டில் இருக்கார். போலீஸ் போ. போலீஸ் போனால் கட்சி தொண்டர்கள் வந்துடுறாங்க. கூட்டம், சண்டை, தள்ளு முள்ளு, வம்பு, போலீஸுக்கு குவிக்கப்படுகிறது. லோக்கல் டிஎஸ்பி தமிழரசி வர்றாங்க. ஏன்னா அந்த அவங்க கட்சிக்காரங்க புதிய பாரத ஆட்கள் யாரையும் வீட்டுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அப்போ அதையும் மீறி அந்த லோக்கல் டிஎஸ்பி தமிழரசி போகுது. இருக்கார இல்லையோ இல்லைன்னு வந்துருச்சு. அஸ்ராகாருக்கு அல்வா, அஸ்ராகாருக்கு அல்வா. அப்போது அதன் பிறகு கைது நடவடிக்கைக்கு பின்பு நீங்கள் ஜெகன்மூர்த்தி தப்பி ஓட்டோம், பின்னாடி வழியாக ஓடிட்டார். போலீஸ் முன்னாடி இருந்து புரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்தது, பின்னாடி வழி அவர் தப்பிச்சு போயிட்டார். இப்படியெல்லாம் செய்தி. நீங்கள் புதிய தலைமுறையில் பார்த்தீங்கன்னா நவீன், பாலா 2 பேரும் என்ன செய்தி? யார் கடத்தப்பட்டா, போலீஸ் யாரை தேடுது, அதையே சொல்லாமல் நீங்கள் காவல்துறை குவிக்கப்பட்டு இருக்கிற சாலை மறியல் நடக்கிறது, எவ்வளோ கேவலமாக அந்த மீடியா இருக்குன்னு பாரு. தகவல் என்னன்னு சொல்ல, தகவலை இவர்கள் பூராமே மீடியாக்கள், மீடியா தரகர்கள். நீங்கள் மக்கள்கிட்ட உண்மை போகாமல் 75 வருஷமாக தடுக்கிறானுங்க. மக்கள்கிட்ட உண்மை போகாமல் இந்த அரசியல்வாதி பண்ணுற அயோக்கியத்தனங்கள், அதிகாரிகள் பண்ணுற ஊழல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதே இல்லைங்க. நடுவில் இவன் திருடிக்கிறது, இவன் ஒவ்வொரு இந்த ஊடக முதலாளிகளும் ஊடகத்தில் வேலை பார்க்குற உயர் பதவியில் இருப்பவர்களும் எத்தனை கோடியில் சௌரியமாக இருக்கான்னு தெரியுமா? கீழே இருக்கிறப்ப 500 ரூபாய்க்கு நாயாக அலையலாம். நேற்று இந்த செய்தியை இப்போ பார்த்தா என்ன நடந்தது? இப்போ நான் இப்போ சொல்ல தேனியில் அந்த பொண்ணு தேனி, அவங்க அப்பா அம்மா தனுஷு காதல், மகேஸ்வரி அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி, இந்த மாதிரி அந்த கடத்தல் வேலைக்கு மூளை, இப்படி எந்த செய்தியுமே இல்லாமல் அப்போ பல செய்திகளை மூடி மறைக்கப்படுகிறது. அப்போ குற்றவாளி எப்படி திருந்துவான்? காவல்துறையே எப்பவுமே அது ஒரு ஊழல் துறை. அஸ்ராகார்க்கை போல, ஈஸ்வரமூர்த்தியை போல, பொன்மாணிக்கை வேலை போல, நல்ல சகாயத்தை போல அதிகாரிகள் அதிபூத்த மாதிரி ஒரு ஆள் வர்றாங்க. அவர்களையும் வேலை செய்ய விடுறதில்லை, அவர்களையும் வேலை செய்ய விடுவதில்லை. அப்போது இந்த வழக்குக்கு பின்னணியில் யாராக இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் விசாரித்தால்தான் தனுஷினுடைய உயிருக்கு உத்தரவாதம். தனுஷ் தொடர்ந்து கடத்தப்படுவதற்காக தொடர்ந்து ஒரு குழு இயங்கி கொண்டே இருக்கிறது. நீங்கள் உடவன்பேட்டையில் நடந்த கௌரி சங்கர கதை மாதிரி ஆயிடக்கூடாது, கோகுல்ராஜ் கதையாட்ட ஆயிடக்கூடாது, யுவராஜ் கதையாக ஆயிடக்கூடாது.
இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன, ஒன்று சாதி, இன்னொன்று ஆஸ்தி. இதற்கு நீங்கள் ஏடிஜிபி உடந்தையாக இருக்கார், ஒரு எம்எல்ஏவும் உடந்தையாக இருக்கார். இன்னைக்கு இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்க்குறேன், செய்தி பார்க்கும்போது அந்த பையன் சொல்கிறாரு, தனுஷ்ன்ற பையன், எங்களை வந்து யார் மிரட்டலாம் இல்லை, அவர் வந்து நேரடியெல்லாம் பூவை மூர்த்தியார் வந்து எங்களை எதுவும் பண்ணலை, ஜெகன்மூர்த்தியார் எதுவும் பண்ணலைன்ற மாதிரி தானே அந்த பையன் வாக்குமூலம் கொடுக்குறாரு. இல்லை, அதாவது வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்போ இந்த போன 4 பேர் போலீஸு ஜீப்பில் போன 4 பேர் யார் அனுப்புனாங்க? மாநிலத்திலேருந்து குதிச்சானா? அப்புறம் எதுக்கு போலீஸு ஜெகன்மூர்த்தி வீட்டில் போலீஸ் குவிக்கப்பட்டது? போலீஸ் வழி தெரியாமல் போய் 200 பேர் இறங்கிட்டாங்களா? வழி தெரியாமல் காவல்துறை உயரதிகாரி, நீங்கள் ஒரு டிசி, ஒரு இல்லை அதாவது இது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அங்கே ஒரு எஸ்பி இருப்பார், அங்கே ஒரு டிஐஜி இருப்பார், அங்கே ஒரு ஐஜி இருப்பார். அத்தனை பேர் வழி தெரியாமல் ஒரு 200 போலீஸ் கொண்டு எங்கே குதிச்சாங்க? ஜெகன்மூர்த்தி வீட்டில் கொண்டு குதிச்சிட்டாங்களா? இப்போ காவல்துறை பல தப்பான வேலைகள் தான் செய்தான். உங்கள் வீட்டுக்கு போனால் என் வீட்டுக்கு வந்துடுமா? இதை எப்படின்னு கேட்குறேன். இப்போ அந்த பையனும் அந்த தாயாரும் மிரட்டப்பட்டார்கள். மிரட்டப்பட்டு அவர்கள் இந்த தனுஷுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பெரிய சக்திகளை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வலு இல்லை. அதனால் நீங்கள் உதயகுமாரன் எப்போல்லாம் இதெல்லாம் ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கக்கூடாதுன்னு எதிர்க்கிறான். இன்னசென்ட் திவ்யான்னு ஒரு ஊட்டியில் கலெக்டர் இருந்தாங்க. அவங்க அப்பா தான் சரவண பெருமாள், அவர் தான் டிஎஸ்பி. அந்த அண்ணாமலை கல்லூரி மாணவனை அடித்தே கொண்டு தூக்கி ஐசிபி குளத்தில் ஓடுறாங்க சிதம்பரத்தில். பெற்ற அப்பா போல எங்கள் மகனே இல்லைன்னு சொல்கிறாங்க. கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதற்காக எதிர்த்த காரணத்தினால் அவன் கொல்லப்பட்டான். இப்போ இதே கதை தான் தனுஷ். எங்களுக்குள்ள எந்த இல்லையா குடியிருக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆட்களை ஏடிஜிபி லைனில் இருக்கார், எம்எல்ஏ இருக்கார், 500 கோடி பணம் இருக்குது. இத்தனையும் எதிர்க்கக்கூடிய வலு யாருக்கு இல்லை? தனுஷுக்கு இல்லை. நீதிமன்றம் தான் இருக்குது. மிரட்டப்பட்டு தான் இப்போ பேசியிருக்காரு. எல்லாம் அந்த அம்மா பேசுகிறது, தனுஷ் பேசி எல்லாமே மிரட்டப்பட்டு தான். இப்போ இதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு வழக்கு. உயர்நீதிமன்றம் இப்போ என்ன சொல்லுகிறதுனா, நீ நேராக வந்து சரண்டர் ஆகலைன்னா ரிமாண்டுக்கு போ. ஏன்? அப்போ நீதிமன்றத்துக்கு அரசு தரப்பு கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் நீதிபதி சொல்கிறார். அப்போ ஆவணங்கள் தப்பா, இல்லை காவல்துறை உயர் அதிகாரி நீதிமன்றத்துக்கு கொடுத்தது தப்பா, இல்லை நீதிபதி சொல்லுவது தவறா, இல்லை தனுஷ் சொல்லுவது உண்மையா? நீங்களே முடிவு பண்ணிங்க, மக்கள் முடிவு பண்ணிங்க. இப்போ எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அரசியல்வாதி இருப்பான், ஒரு அதிகாரி, ஒரு காவல்துறை உயர் அதிகாரி இல்லாமல் இது இவ்வளோ நடக்காது. இப்போ சாதாரண ஒரு வழக்காக இருந்தால் இப்படி பார்க்கலாம். இதில் குறிப்பாக ஒரு காவல்துறை உயர் அதிகாரி இருக்கார், ஒரு எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ அப்படின்ற பட்சத்தில் அவருடைய பெயர், அவருக்கு பின்னால் ஒரு மிக ஆதரவாளர், ஒரு கட்சின்னு இருக்குன்னா அவர் டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆகுது. அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் இல்லை? அவரை பற்றி இதனால் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? இல்லைங்க, எல்லாம் தெரியும். நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா என்பது தான். அப்போ உண்மைனா காவல்துறை சொல்லுவது பூரா உண்மை, பொய்னா காவல்துறை சொல்வது பூரா பொய். இது எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போ அறிவுள்ளவன் தான் முடிவு பண்ணணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ இந்த விஷயம் நெருப்பில்லாமல் புகையாது, உண்மை இல்லாமல் காவல்துறை போகாது. இல்லை, அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு காவல்துறை போகும்போது அங்கே எல்லாம் வழிமறிச்செல்லாம் உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அங்கே பேசும்போது சொல்கிறாங்க, நீங்கள் சம்மன் கொடுங்க, நாங்கள் நேராக வந்து ஆஜர், நீங்கள் வீட்டில் வந்து கைது பண்ணால் என்ன மோட்டிவில் வர்றீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்களே. இல்லைங்க, அதாவது சம்மனுக்கு உடனே ஆஜராகணும்னு அவசியம்லாம் இல்லை. அது 1 மாதம் கழித்து ஆஜராகலாம். அது சம்மனுக்கு பதிலாக ஒரு வக்கீலே அனுப்பலாம். வக்கீல் போய் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். ஆனால் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரிப்பதற்கு குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நேராக வரணும் காவல்துறை. குற்றம் சாட்டப்பட்டவரை காவல்துறை விசாரித்தா தான் குற்றமில்லையே போயிடும். இது நம்ம நாட்டில் சட்டம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, குற்றவாளிகள் தப்பித்து கொள்ளலாம், நிரபராதிகள் மாட்டிக்கொள்ளக்கூடாது.
எத்தனை குற்றவாளி வேணால் தப்பிச்சுக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கக்கூடாது. இதுதான். அப்போது காவல்துறை வந்து நீங்கள் அசராக்காருக்குடைய கட்டுப்பாட்டில் வந்தங்காட்டிக்கு தான் இவ்வளோ வேகம். இல்லை அந்த வழக்கை யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கூட தெரிஞ்சிருக்காது. பக்கத்து வீட்டுக்காரன் கூட தெரிஞ்சிருக்காது. தனுஷ் எங்கேயாவது தேனி மலையில் தொங்கிட்டு இருப்பார். தேனி மலையில் இதுதான் பல தனுசுகள் காணாமல் போன வரலாறு இப்படித்தான். ஆதிக்கமும் பணமும் அதிகார வக்கமும் பதவியும் பட்டமும் இருந்தால் அது எதிர்க்கக்கூடிய எளிமையானவனுடைய நிலைமை ஜெயராஜ் பென்னீஸுக்கு கதை தான். செல்ஃபோன் கேட்குறான் போலீஸு, கொரோனா டைமில் கொடுக்க மாட்டேங்கிறான், அடித்தே கொண்டு போய் கோர்ட்டில் கொடுக்குறான், ஜெயிலே செத்து போகிறான். அவன் இன்னும் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்தெல்லாம் வரல, ஆப்கானிஸ்தான் பார்டர் இருந்தெல்லாம் ஜெயராஜ் பென்னீஸ்மா வந்தான். கொரோனா நேரத்தில் கடை திறந்து வச்சுருந்தான், அதுதான் குற்றம். அப்புறம் ஒரு 5 பேர் கூட போய் ஒரு வழக்கறிஞர் கூட போய் கேட்டிருந்தா 2 உசுரை காப்பாற்றிருக்கலாம். ஜெயராஜ் பென்னீஸையும் காப்பாற்றிருக்கலாம். சாத்தான்குளத்தில் 5 ஆம்பளை இல்லை, 5 அவன் சாதிக்காரன் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாதி இருக்குது, ஒரு அரசியல் இருக்குது. அந்த ஜெயராஜ் பென்னீஸையும் காப்பாற்றுக்கிறதுக்கு 5 சாதிக்காரன் இல்லை. அவன் செத்து போன பிறகு ஓட்டு போயிடுன்னு மெட்ராஸில் இருக்கிற அந்த சாதி ரவுடி பூரா கொரோனா நேரத்தில் டிஜிபி அலுவலகத்திலேருந்து தனி கார் கொடுத்து சாத்தான்குளத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறார். இந்த கூத்தெல்லாம் இங்கே தான், எந்த மீடியாவிலும் செய்தி வரல. மக்களை ஏமாற்றுகிற அத்தனை பேரும் மீடியா முதலாளியாக இருக்கான். இப்போ தனுஷனுடைய வரலாறும் கதையும் இதுதான். இதில் இந்த பூவை ஜெகன்மூர்த்தியினுடைய கடந்து வந்த பாதை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இல்லைங்க சொல்லுங்கள். இல்லை இல்லை, அவர் ஒரு அரசியல்வாதி. அவங்க அண்ணன் பூவை மூர்த்தி, அவர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு தலைவர், அவ்வளோதான். இல்லை பல ரெட்டை கொலைகள், பல மர்டர் கேஸ் எல்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் தாண்டி வராது. இருந்தாலும் இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் எப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தலைமை வரலாற்று ரீதியாக தேவை. வட சென்னையாக இருந்தாலும் சரி, திருவள்ளூராராக இருந்தாலும் சரி, எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, யாருக்கு அமைப்பு தேவை? தலித் மக்களுக்கு தான் அமைப்பு தேவை. அப்போ தலித் மக்களுடைய அதான் இருக்காங்களே, யார் இருக்கா? திருமாவளவன் ஒரு பக்கம் இருக்காரு, வேற வேற சின்ன சின்ன கட்சிகளை வச்சுட்டு இருக்காங்களே. இல்லை, அதுதான் இருக்கணும் தான் சொல்கிறோம். அப்படி இருந்தால் தான் அந்த இளைஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அப்படி வந்தவர் தான் பூவை மூர்த்தி, பூவை ஜெகன்மூர்த்தி. இப்போ அப்படி பாதுகாப்புக்கு வந்தவங்க மேலே இப்போ குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கு. எப்படி இல்லை, குற்றச்சாட்டு வந்துருக்குன்னா அப்புறம் குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குல்ல. போன 4 பேர் யாரை கையை காமிக்கிறான்? ஜெகன்மூர்த்தி கையை காமிக்கிறான்ல. உயர் நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போக வேண்டியது இருக்குல்ல. அப்போது இது அசரா கார்கை போன்ற ஒரு நேர்மையான அதிகாரி இது தலையிட்டதுனால விளைவு தான் இந்த வழக்கு இவ்வளவு தூரம் நீட்சியாக இழுத்துட்டே போகுது. ஏன்னா இப்போ போக போகத்தான் தனுஷுக்கான பாதுகாப்பு. இல்லை என்றால் தனுஷ் ஓடிக்கொண்டே இருக்கணும், தனுஷனுடைய தேனி பெண்ணும் ஓடிக்கொண்டே இருக்கணும். இப்போ இந்த செய்தி அசராக்காருக்கு புண்ணியத்தில் இனி அவர் யார் அவரை அணுகினாலும் பல குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தனுஷை காப்பாற்றியது இந்த வழக்கு மக்களுக்கு தெரிந்ததுக்கு பிறகுதான், அசராக்காருக்கு தலையிட்ட பிறகுதான். ஜெகன்மூர்த்தி வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் குவிக்கப்பட்டதற்கு பின்னாடி தான் தனுஷனுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடைத்திருக்கிறது. இல்லைன்னா உத்தரவாதம் இல்லாமல் அவர் ஓடிட்டே இருக்க வேண்டியதான். எதுவரை உயிரை பிடிச்சிட்டு ஓடிட்டே, அந்த பொண்ணும் ஆணும் ஓடிக்கொண்டிருப்பது தடுத்து நிறுத்தப்பட்டது உயர்நீதிமன்றம் வழக்கு போன பிறகுதான். அந்த நேர்மையான அதிகாரியின் செயலால் இந்த அளவுக்கு. ஆமாம் ஆமாம், அசராக்காருக்கு இல்லைன்னா இவ்வளவு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் சொல்கிறத விரல் விட்டு என்றால் தான் வரிசை பட்டியலிட்டீங்க. ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். ஏன் நல்லவங்கள இப்போ இல்லையா தமிழ்நாட்டில்? இல்லைங்க, இப்போ ஆளுங்கட்சிக்கு ஏவல் செய்கிற அதிகாரிகள் தான் இருக்க முடியும். நீங்கள் இப்போ நல்ல ஆள் விஆர்எஸ் கொடுத்துட்டு போங்கிறான், உன்னால் திருடி கொடுக்க முடியாதா? வேற இடத்த காலி பண்ணியா? நல்லவனாக இருந்து உனக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. திருட தெரியுமா? ஏமாற்ற தெரியுமா? அரசு பணத்தை கொள்ளையடிக்க தெரியுமா? எவ்வளோ கொள்ளையடி? நீ 10% எடுத்து 90% எனக்கு கொடு. உன்னால் முடியாதா? வேலையை விட்டு போயிரு. நல்லவனுக்கு என்னையா வேலை? இதுதான் இன்றைய அரசியலும் அதிகாரமும் வாக்கு வங்கியும்.
எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கிறோமா, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.